வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி சூப்பராக ஒரு கத்திரிக்காய் கடையில் பண்ணலாம். அதுக்கு 300 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 7-8 பல் பூண்டு சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் விட்டுக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை திறந்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் அதை தனியாக வடித்து வச்சுக்கலாம். ஒரு மத்தாலையோ இல்லை ஸ்மாஷர் இருந்தால் அதை வச்சு நல்லா மசித்து விட்டுக்கலாம். இப்போ எக்ஸஸாக எடுத்த தண்ணியை மறுபடியும் இதில் சேர்த்துடுங்க. கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இந்த தாளிப்பை கடையில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்முடைய கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கும் சரி சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்யுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.